வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ படிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள். ஆக்சுவலாக ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஆனால் இது மியூசிக் படிக்கிற பசங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ திருப்பி திருப்பி வாசின்னு சொன்னோம்னாவே பசங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வருதுன்னு ஒரு லிஸ்ட்டு பார்ப்போம். அப்போது ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, நம்பர் 1 ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் பேஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸ்கேல்ஸ் டெவலப்பர் ஈவன் ஃபிங்கர் மூமெண்ட், கரெக்ட் ஹேண்ட் பொசிஷன் அண்டு மஸ்குலர் பேலன்ஸ், இது எல்லாமே நாம் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ படித்தா நமக்கு வருங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா சரியான இப்போ ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ எவ்ரி டைம் நான் சொல்லுவேங்க, இப்போ 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோவை ஆரம்பத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுங்க. அப்படி நீங்கள் ஸ்கேல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா அந்த கரெக்டான ஃபிங்கர் பொசிஷன், அப்புறம் ஹேண்ட் பொசிஷன் இதெல்லாம் கரெக்டாக வரும். ஆர்பிஜியோ பண்ணோம்னாக்கா அந்த ஃபிங்கரை கரெக்டாக அந்த வைடர் ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறது செட் ஆகுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்பர் 2 அப்படின்னு போனோம்னா, டெவலப்ஸ் ஃபிங்கர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பார்த்தா இப்போ மோஸ்ட்லி நம்ம அந்த பிங்கி ஃபிங்கர் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அது பவர் கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். பட் இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா எல்லா ஃபிங்கருக்கும் நம்மளுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரென்த்து கிடச்சிருங்க. குறிப்பாக இந்த தேர்டு மேபி 4th ஃபிங்கர் அண்டு 5th ஃபிங்கருக்கு இதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ தான் பண்ணணுங்க. அப்போ ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் கரெக்டான ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும். அடுத்து நம்பர் 3 ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ இம்ப்ரூவ்ஸ் ஸ்பீடு, ஃப்ளூயன்சி, ஸ்மூத் ட்ரான்சிஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஸ்பீடாக வாசிக்கிறதுக்கு ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டுன்னு வச்சுக்க, அது நமக்கு பல வகையில் இப்போ ஒரு கரெக்டான வெலாசிட்டி கொடுக்குறதுக்கோ, இல்லை லெகாட்டோ மாதிரி ஸ்மூத்தாக வாசிக்கிறதுக்கோ, இல்லை இந்த நோட்டு ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக மாற்றி வாசிக்கிறதுக்கோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்பர் 4 என்ஹான்ஸ் டோன் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சிஸ்டன்சி. இந்த டோனோட தரமும் தொடர்ச்சியும் மேம்படுங்க. இப்போ ஈவன் டோன் அக்ராஸ் ரிஜிஸ்டர் போனாலும் சரிங்க, இல்லை கன்சிஸ்டன்ட் வால்யூம் அண்டு கிளாரிட்டிக்கும் சரிங்க, இல்லை கரெக்ட் சிங்கராக இருந்தால் கரெக்டாக ப்ரீத்திங்கு, அல்லது வயலினிஸ்ட் இருந்தால் கரெக்ட் போ பண்ணுறதுக்கு, இது எல்லாமே ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோவில் ப்ராக்டிஸ் வந்துடும். எல்லா ஸ்வரமும் சரியான சவுண்டில் இருக்கும், தெளிவான ஒரே அலையிலான சவுண்டு இருக்கும், அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு உருவாகும். நம்பர் 5 ஸ்ட்ரென்தன்ஸ் ரிதம், பல்ஸ் அண்டு டைம் சென்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ ரெகுலராக நம்ம மெட்ரோனம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது அந்த மெட்ரோனம், சப்டிவிஷன், அப்புறம் ரிதமிக் வேரியேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே க்ளீனாக பண்ணிட்டோம்னாக்கா, மெட்ரோனத்தோடு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ பண்ணிட்டோம்னாக்கா, அது ஒரு உள்ளார்ந்த தாள உணர்வையும் நேர்த்தியையும் வளர்க்கும். அடுத்து நம்பர் 6 டிபெண்ட்ஸ் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் தியரி ரொம்ப டீப்பாக படிக்கும்போது இந்த ஸ்கேல்ஸ், ஆர்பிஜியோ, கார்டு, புரோக்கன் கார்டு, இது எல்லாம் தெரியாமல் நாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீ சிக்னேச்சர், மேஜர், மைனர், ஹார்மானிக், மெலோடிக், அந்த மாதிரியான ஸ்கேல்ஸு, அப்புறம் கார்டோட ஸ்ட்ரக்சருங்க, அது ட்ரையாடா இல்லை 7th கார்டா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஹார்மனி, இது எல்லாத்துக்குமே ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அடுத்து நம்பர் 7 இம்ப்ரூவ்ஸ் சைட் ரீடிங் அண்டு பேட்டர்ன் ரெகக்னிஷன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ படித்தாவே சைட் ரீடிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. அது என்ன ஆனால் கரெக்டான ப்ரெடிக்ட் நோட் மூமெண்ட்டுங்க, அப்புறம் மிஸ்டேக்ஸ் அது ரெடியூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. அதனால் ஸ்கேல்ஸ் அந்த அமைப்பு அறிந்தாலே புதிய பாடல்கள் விரைவாகவும்
நம்பிக்கையுடனும் வாசிக்க முடியுங்க. நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாக்கா புதுசாக ஒரு பாட்டு வாசிக்கும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வாசிக்கலாங்க. ஓகே, அடுத்து நம்பர் 8, ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ சப்போர்ட்ஸ் எக்ஸாம் அண்டு சர்டிஃபிகேஷன் சக்ஸஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா போர்டு எக்ஸாமுக்கு போனாலும் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ இல்லாமல் இருக்காதுங்க. அது வந்து மேஜர் மைனர் ஸ்கேல் அல்லது ஆர்பிஜியோ புரோக்கன் கார்டு இந்த மாதிரியான பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணோம்னா எக்ஸாம்லேயும் துல்லியமாகவும் நம்பிக்கையாகவும் வாசிக்கிறதுக்கு நமக்கு மனதைரியம் வந்துடுங்க. ஓகே, அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் 9, சீக்கிரமாக நாம் புது புது பாடல்களை கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இப்போது புதுசாக போகிற பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேல் ரன்னோ இல்லை புரோக்கன் கார்டோ ஆர்பிஜியோ பேட்டர்ன்ஸோ இது எல்லாம் இருந்ததுனாக்கா அது இப்படி தான் மோஸ்ட்லி கம்போசிங்கே இருக்கும். அப்போது நம்ம ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோனாக்கா புது பாட்டை சீக்கிரமாக நம்ம எடுத்துக்கலாம். புது பாட்டு மீன்ஸ் நீங்கள் புது கான்செப்ட் பீஸாலும் சரிங்க, இல்லை ஏதாவது கிளாசிக்கல் சாங்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, நம்பர் 10, இம்ப்ரூவேஷன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ நாலேஜ் இல்லாமல் இம்ப்ரூவைசேஷன் கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால் அது வந்து கரெக்டான நோட் சாய்ஸு, அப்புறம் ராங் நோட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி, அப்புறம் மெலடிக் ஃப்ரேசிங் இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ கண்டிப்பாக தேவைப்படும். அது ஜாஸ் மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஃபிலிம் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அல்லது கண்டெம்பரரி ஸ்டைலாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ அடிப்படை. நம்பர் 11, டைனமிக் மற்றும் ஆர்டிகுலேஷன்ஸ் கட்டுப்பாடு வந்து நமக்கு உருவாகும் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ படிச்சிருந்தாங்க. எங்கே நம்ம லவுடாக வாசிக்கணும், எங்கே சாஃப்டாக வாசிக்கணும், அல்லது எங்கே லெகாட்டாக வாசிக்கணும், எங்கே ஸ்டெக்காட்டாக வாசிக்கணும், எங்கே அக்சென்ட் பண்ணி வாசிக்கணும், இது எல்லாமே நம்ம ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக சாங்கில் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்கோர் பண்ணிடலாம். பெரும்பாலும் நீங்கள் ஹையர் லெவலில் போகும்போது மார்க் எதில் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக்கல் டீட்டெயில்ஸ் தான் குறையுங்க. சாங்ஸ்லாம் மக்கப் பண்ணி வாசிடுவாங்க. ஆனால் இந்த டைனமிக்ஸ், ஆர்டிகுலேஷன் மார்க்ஸ், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அதர் சைன்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் மார்க்கு குறையும். அதனால் இங்கே ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னாக்கா சாங்ஸில் போகும்போது ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நம்பர் 12, கவனம் மற்றும் ஒழுக்கம் வளர்கிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். டெய்லி ஸ்கேல் ப்ராக்டிஸ் அப்படியே டெய்லி பண்ணிட்டே வந்தோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அந்த பேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் வந்து ஹேபிட் நமக்கு வந்துடுங்க. இந்த ஒழுக்கம் வந்து அனைத்து இசை பயிற்சிகளுக்கும் உதவும். ஓகே, நம்பர் 13, அட்வான்ஸ் டெக்னிக் பண்ணுறதுக்கு தயாராக நம்மளை இது தயார்படுத்துதுங்க. ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ பண்ணோம்னாக்கா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வரும்போது ஏதாவது அட்வான்டேஜ் மாதிரி ஸ்கேல் மாடுலேஷன்ஸுங்க, இல்லை ஆர்னமெண்டேஷன்ஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் கார்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ அடித்தளம். அந்த அடித்தளம் நல்லா இருந்தாக்கா ஈஸியாக அதெல்லாம் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 14, தவறான பழக்கங்களும் காயங்களும் தவிர்க்கப்படும். கரெக்டாக உட்காந்து கரெக்டான பொசிஷனில் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ வாசிக்கணும்னு வச்சுங்க, ஃபிங்கர் ட்விஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராதுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் போஸ்டருங்க, அப்புறம் எஃபிஷியன்ட் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின். இது வந்து நீண்டகால இசை பயணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்கார்ந்து கரெக்டான ஃபிங்கரிங்லாம் யூஸ் பண்ணி வாசித்தா தான் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ரொம்ப நாள் நம்ம மியூசிக் ஃபீல்டில் இருக்க முடியுங்க. இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா சீக்கிரத்தில் உடம்பும் டேமேஜ் ஆகலாம், மனசளவும் நம்ம சோர்ந்துடுவோங்க. அதனால் இது கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்தால் அது நமக்கு லாங் ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 15, இசை நம்பிக்கையை உருவாக்குன்றது. இது எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, இப்போ வந்து ஸ்டேஜில் நம்ம ரெகுலராக ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வாசித்தோம்னாக்கா ஸ்டேஜில் வாசிக்கும்போது பாதி பயம் நம்மளுக்கு குறைஞ்சிடுங்க. அது வந்து மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அதை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு வர்றதையே அதை அவாய்ட் பண்ண விட்டுரும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் ஃபீல் இன் கண்ட்ரோல் ஆஃப் தேர் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்குங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடாப்ட் ஆகிரும், நாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபா ஃப்ளூட் வச்சு அது வாசிப்பாருங்க. அந்த ஃப்ளூட்டை வச்சு ஒரு பெரிய ஞான வாசாவோட கரெக்டான சவுண்டு வர வைக்க முடியும்னா பிச்சில் கொண்டு வர முடியும்னாக்கா ரொம்ப கொஞ்சம் தடவி பார்ப்பாங்க.
ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு விரல வச்சு ஒரு கையில் வச்சுக்கிட்டே வாசிட்டு போவார், க்ளீன் சவுண்டு வரும். காரணம் என்னன்னாக்கா அது நல்லா இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் அவர் அதுக்கு பழகி அந்த கரெக்டான டோன் எங்கே வருதுன்றது அவர் மசில் மெமரியில் கொண்டு வந்திருப்பார், அவருடைய நாலேஜில் கொண்டு வந்திருப்பாருங்க. அவர் வாசித்தார்னா ஈஸியாக வரும் சவுண்டு, நம்ம வாசிச்சோம்னா கரெக்டான சவுண்டு வராதுங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு அடாப்ட் ஆகுதுங்க. இப்போது பொதுவாக சொல்ல வரேன், இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோ அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த பாயிண்ட்லாம் தவிர்த்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கேன். இங்கேருந்து கோயம்பேடுக்கு போகிறேனாக்கா என்னுடைய வழியில் கிண்டி வரும், அடுத்து வடபழனி வரலாம், அல்லது கேகே நகர், வடபழனி, அரும்பாக்கம், கோயம்பேடு. இது என்னோடய ரூட்டு. சென்னையில் நிறைய ரூட்டு இருக்குங்க. அப்போது நிறைய ஸ்டாப்லாம் இருக்குது, ஏரியா இருக்குது. என் ரூட்டில் மயிலாப்பூர் வர போகிறதில்ல. அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வரங்கள் 7, ஆனால் ஸ்வரஸ்தானங்கள்னு பார்த்தோம்னாக்கா 12 இருக்குது. இந்த 12ல் இந்த 7 நோட்டு தான் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேலுங்க. இல்லை இந்த 6 நோட்டு தான் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்கேலுங்க. இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் இந்த 5 நோட்டு தான் வாசிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர், அதுதான் ஒரு ஸ்கேலுங்க. 5 நோட்டு வாசிச்சோம்னா அது பென்டாடானிக் ஆர் மேஜர் ஆர் மைனர் சொல்ல போகிறோம். 7 நோட்டு வாசித்தாக்கா மேஜர் ஸ்கேல் அல்லது மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல்லையே நேச்சுரல் மைனர் இருக்குது, ஹார்மோனிக் மைனர் இருக்குது, மெலடிக் மைனர் இருக்குது. இந்த மாதிரி இந்த 12 நோட்டில் இந்த 7 நோட்டு தான் வாசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேலுன்னு சொல்கிறோம். இந்தியன் மியூசிக்கில் ராகம்னு சொல்கிறோம். ராகம்னு போகும்போது அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போனோம்னாக்கா அந்த ராகத்துக்கு உண்டான பிரயோகங்களோ அல்லது ஜீவஸ்வரங்களோ அது தனி, அது வேறு சாப்பிடுங்க. பட் பொதுவாக சொல்லணும்னா இந்த 12 நோட்டில் இந்த 7 நோட்டு தான் வாசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேல். அப்போ அந்த ரூட் நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வந்து ஃபெமிலியர் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அந்த ரூட்டில் ஒரு பாட்டு வரப்போகுதுனாக்கா ஃபஸ்ட்டில் கோயம்பேடு போகும்போது நம்ம கேட்டு வழி கேட்டு போவோம், எப்படி போகணும்னு சொல்லி ஒரு 10 முறை போயிட்டு வந்தோம்னாக்கா எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டே போகலாம், பேசிகிட்டே வரலாம், கரெக்டான ஸ்டாப்பிங் வந்தால் நம்ம இறங்குவோங்க. அப்போது அந்த ரூட் நம்ம ஃபெமிலியர் பண்ணுற மாதிரி கீஸ்லையோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின்லையோ கிட்டார்லையோ ஒரு சி மேஜர் ஸ்கேல்னா இந்தந்த நோட்லாம் வரன்றது நம்ம வாசித்து அது மசில் மெமரி கொண்டு வந்துட்டோம்னாக்கா நாளைக்கு நம்ம வாசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் கரெக்டான ஷிஃப்டிங்கில் போகும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெகுலராக ஸ்கேல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிங்கரிங் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா கரெக்டான ஷிஃப்டிங்கில் அது மூவ் ஆகிடுச்சுனாக்கா ஸ்மூத்தாக எல்லாமே முடியும். அதனால் இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர்பிஜியோவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இருக்கிற ஒரு 12 மேஜர், 12 மைனர், மைனரில் ஒரு 2-3 இருக்குது எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அதையும் எல்லாம் சேர்த்து ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 2 மடங்கு முன்னேற்றம் தெரியும் உங்களுடைய பிளேயிங் லெவலில். நன்றி, வணக்கம்.